இந்த வீடியோவில் ஃபைல்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஃபைல் ஹேண்ட்லிங்கும் பார்த்துட்டோம். பட் நம்ம ஃபைல்ஸோடு டீல் பண்ணும்போது எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வச்சு கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு நியூ பைத்தன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து மேபி ரீட் ஃபைல் 4.py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த test.txt ரீட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபைல் 1 ஈக்குவல்ஸ் ஓப்பன் இல்லாத ஒரு ஃபைல் நான் கொடுக்குறேன். ஓகே, test2.txt அப்படி ஒரு ஃபைல் இல்லை, ரைட். அதை வந்து நான் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ரைட் மோடில் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபைல் இல்லாட்டி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும், ரைட். ஸோ நம்ம சும்மா அந்த எரர் வந்து நம்ம வர வச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன், இல்லாத ஒரு ஃபைலை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வந்து ஒரு எரர். ஓகே, அது வந்து ப்ரோக்ராம் வந்து அப்ரப்டாக எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதை சும்மா ரன் பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணால் உங்களுக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்துருச்சு, ரைட். test2.txt இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் வந்து இது மாதிரி அப்ரப்டாக எண்ட் ஆகக்கூடாது. ஈவன் இது மாதிரி எரர்ஸ் வந்தாலும் நம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அதுக்கு தான் நமக்கு அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஹெல்ப் பண்ணும், ரைட். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன, ட்ரை பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பிளாக்குள்ளே வரணுமோ அதை நம்ம இந்த ட்ரை பிளாக்குள்ளே கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம். லெட்ஸ் சும்மா நம்ம வந்து ரீட் பண்ணுறோம், ஒரு லைனை ரீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லைன் ஈக்குவல்ஸ் ஃபைல் 1 டாட் ரீட் லைன். ஓகே, அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டேட்மெண்ட்ஸு. ட்ரை பிளாக்கு எப்பயுமே நம்ம இந்த எக்ஸெப்ட்னு ஒரு பிளாக் கொடுப்போம். அங்கே தான் வந்து ஏதாவது எரர் வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்கே சும்மா நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், ஃபைல் could not be opened. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்ரப்டாக எண்ட் ஆகலை. ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, இஷ்யூ வந்துருச்சு. ஸோ எக்ஸெப்ட் பிளாக்கில் வந்து இது பிரிண்ட் ஆகி ப்ரோக்ராம் ப்ராப்பராக எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்ரப்டாக இங்கே ஸ்டாப் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம லாங்கர் ப்ரோக்ராம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணோன்னா அப்ரப்டாக ப்ரோக்ராம் எண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஜென்ரலாக ஃபைலில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணுறது. பட் இதுலேயே நம்ம எக்ஸெப்டில் பார்த்துருக்கோம், ரைட். எக்ஸெப்டில் நம்ம குவாலிஃபை பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்திருக்கு, ரைட். ஸோ இப்போ ஃபைல்னு டைப் பண்ணால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஃபைல் எக்ஸிஸ்ட் எரர், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் தான் நமக்கு வந்தது, ரைட். நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸெப்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்ததுன்னா ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே, அப்புறம் இன்னொரு ஜென்ரல் எக்ஸெப்ட் பிளாக் கொடுப்போம். அதாவது எனி அதர் எரர், அதாவது ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வந்ததுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எனி அதர் எரர்னால் இந்த பிளாக். ஸோ இங்கே வந்து நம்ம ஜென்ரிக்காக அந்த மெசேஜ் கொடுத்துடலாம், ஃபைல் could not be opened. கோட்ஸ் கொடுக்கணும், கோட்ஸ். ஓகே, பிரிண்ட் ஃபைல் could not be opened. அப்புறம் நம்ம சும்மா அந்த ஃபைனலின்னு ஒரு பிளாக் கொடுப்போம். ஃபைனலியில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அது எரர் வருதோ வரலையோ கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சும்மா நம்ம ப்ராசஸிங் கம்ப்ளீட் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த அவுட்புட் பழைய அவுட்புட் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்டு, அதாவது வந்து இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகலை. பிகாஸ் இந்த ஃபைல் நாட் ஃபவுண்டர் வந்ததுனால இதில் கேட்ச் ஆகி இதை பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி பிளாக்கில் பிரிண்ட் ப்ராசஸிங் கம்ப்ளீட் ரன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபைல் நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ உங்கள் ப்ரோக்ராம் வந்து அப்ரப்டாக எண்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகும், எப்படி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஃபைல்ஸ் நம்ம டீல் பண்ணும்போது பண்ணுறது அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.